Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருவேப்பிலை சாதம். இது கூட காம்பினேஷன் என்னென்னா மஷ்ரூம் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியோ கொஞ்சம் கம்மி பண்ணியோ எடுத்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்துருக்குறோம். இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம வந்து என்னென்னா கூட அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது. அதாவது என்னென்னா முந்திரியும் நீங்கள் அரைக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து வடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து ஒரு 150 கிராம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உதிரியாக வரதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது ஆல்ரெடி உதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டுட்டிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாயிரும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ என்னென்னா கட்டி இருந்தாலும் நல்லா கரைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு என்னென்ன போட போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, இது கூட நம்ம கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு, இது கூட நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா கருவேப்பிலோட ஃப்ளேவரே ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா சாதத்துக்கும் சேர்ந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா போட வேண்டாம். நான் வந்து சாதத்தில் உப்பு போடலை, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதாவது நல்லா சுருங்கிடுச்சு, தண்ணி இருக்கிறது எல்லாமே இழுத்துடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு இதுதான். இது லஞ்சுக்கு தான் நம்ம செய்கிறோம், லஞ்ச் ரெசிபி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது என்னென்னா, அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்க இது வந்து வாரத்துக்கு 2 டைம் எடுக்கலாம். இதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் இதை வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறை எடுத்தோன்னா சரியாகும். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பொரியல், அதாவது மஷ்ரூம் தொக்கு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து கருவேப்பிலை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதாவது என்ன, மஷ்ரூம் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட வெங்காயம், தக்காளி வந்து இதுக்கு போட்டோன்னா கொஞ்சம் சல்லுன்னு போய்டும். நம்ம அதுக்கு பதிலாக மசாலா ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். தக்காளி ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். அதாவது 1/2 கியூப் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட சீரகம், பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும். இது கூட நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம பட்டர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன்.
நம்ம லாஸ்ட்டில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணோன்னே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பிரட்டிக்கலாம். மஷ்ரூம் பொரியல் ரெடி. கருவேப்பிலை சாதம், மஷ்ரூம் பொரியல். சுவையான லஞ்ச் ரெசிபி கருவேப்பிலை சாதம் மஷ்ரூம் பொரியல் ரெடி. கருவேப்பிலை சாதம் மஷ்ரூம் பொரியல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். விளக்கம்: எவ்வளவு சிறிதாயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும். அஃது அந்த அளவுக்கேனும் நிறைந்த பெருமையை தரும்.